பூமிக்கு மேற்கிலும் தெற்கிலும் தனது ஆட்சிக்கு உட்பட்ட நாடுகளை கொண்டிருக்கும் உம்முடைய தாய் வழி மாமன் ஒருவர், புருஜித் என்ற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் குந்தியின் குலத்தை தழைத்து வருகிறார். அவர் மட்டுமே உம் தரப்பில் இருக்கிறார், வேற யாரும் இல்லை. முன்னரே என்னால் கொல்லப்படாதவனும் தன்னைத்தானே தெய்வீகமானவன் என்று சொல்லிக் கொள்பவனும் எனக்குரிய குறிகளான சங்கு சக்கரம் போன்றவற்றை தன்னுடைய மூடத்தனத்தினால் எப்பொழுதும் தரித்து கொண்டிருப்பவனும் வங்கம், புன்றம், கிராதம் ஆகிய நாடுகளுக்கு மன்னனாக இருப்பவன். அவன் பெயர் பவுண்ட்ரகன், அதர்வைஸ் ஆல்சோ கால்டு வாசுதேவன் என்ற பெயர்களால் அறியப்பட்டவனும், அந்த சேதி நாட்டை சேர்ந்த அந்த தீய பாபி இந்த பவுண்ட்ரன் அல்லது வாசுதேவன் என்பவன். கிருஷ்ணர் மாதிரியே தன்னை இமிட்டேட் பண்ணிட்டு இருக்கிறவன், ஆனால் அயோக்கியன். அவன் ஜராசந்தனின் பக்கம் இருக்கிறான். அவனும் ரொம்ப பலசாலி. அது மட்டுமா, இந்திரனுடைய நண்பன், உலகத்தில் 1/4 பங்கை ஆண்டு கொண்டிருப்பவன், பலவான். தன் அஸ்திர வித்யின் பலத்தால் பாண்டிய, கிரத மற்றும் கைஷிக தேசங்களை வென்றவன். அவன் சகோதரன் ஆக்ருதி என்பவன் பரசுராமனை போல் வீரம் மிக்கவன். போஜ வம்சத்தின் எதிரிகள் அனைவரையும் அழித்தவன் இவன். இவன் பேர் என்ன தெரியுமோ? பீஷ்மகன் என்று பெயர். அந்த மன்னன் பெயர். அவர்தான் என் மாமனார். என்றாலும் அவர் ஜராசந்தனின் பரம பக்தனாக இருக்கிறார். யார் சொல்றா? கிருஷ்ணர் சொல்றார். ருக்மிணியோட ஃபாதர் பீஷ்மகன். மேலும் போஜர்களின் 18 இனங்களும் ஜராசந்தனின் மேல் அச்சம் கொண்டு மேற்கு திசையை நோக்கி ஓடிவிட்டார்கள். அதேபோல் சூரசேன, பத்ரகார, போத, ஷால்வ, பட்டச்சர, சுஸ்தல, சுகுட்ட, குலிந்த, குந்தி அண்ட் ஷால்வாயன ஆகிய நாடுகளின் ராஜாக்களும் தன் சகோதரர்களுடனும் ஊழியர்களுடனும் தெற்கு திசை நோக்கி தப்பி ஓடிவிட்டார்கள். எதனால? ஜராசந்தன் மேல் பயத்தினால். தெற்கு பாஞ்சாலத்திலும் கிழக்கு குந்தி தேசத்திலும் மேலும் கோசல, மத்ஸ்ய, சந்யஸ்தபாத போன்ற பகுதிகளில் வாழ்வோரும் ஜராசந்தனின் மேல் கொண்ட பயத்தால் வடக்கை விட்டு மற்ற திசைகள், கிழக்கு, மேற்கு, தெற்கு போன்ற திசைகளில் தெரித்து ஓடிவிட்டார்கள். சில காலம் முன்னர் மூடன் கம்சன் யாதவர்களை கொன்றுவிட்டு ஜராசந்தனின் 2 மகள்களாகிய அஸ்தி, பிராப்தி ஆகிய இருவரையும் மணந்து கொண்டான். இப்படிப்பட்ட அந்த மூடன் கம்சன் தன்னுடைய உறவினர்களை கொன்று அனைவரையும் விட உயர்ந்து நின்று கொண்டிருந்தான். அந்த பாவி போஜர்களை ஒடுக்க துணிந்தபோது அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக போஜர்கள் எங்களுடைய பாதுகாப்பை நாடினார்கள். ஆஹுகனின் மகள் சுதனுகா என்பவளை அக்ரூரருக்கு கொடுத்தார்கள். ஆஹுகன் போஜர் சைடு, அக்ரூரர் யாதவர்கள் சைடு. ஸோ அந்த பொண்ணை இவா கிட்ட கொடுத்து எங்களை காப்பாத்துங்கோ அப்படின்னு சொல்லி, பின்பு பலராமனும் நானும் சென்று கம்சனையும் சுனாமாவையும் கொன்றோம். கம்சன் என்ற உடனடி ஆபத்து விளங்கியதுதான். ஆனாலும் கம்சரின் மாமனாரான ஜராசந்தனின் ஆயுதம் எங்கள் மேல் பாய்ந்தது. பிறகு 18 இளம் கிளைகளை கொண்ட யாதவர்கள் நாங்கள் அனைவரும் கூட ஜராசந்தனின் அற்புதமான ஆயுதங்களால் நாங்கள் சேர்ந்து மீட்டிங் போட்டோம். என்ன மீட்டிங் போட்டோம், என்ன ஆலோசித்தோம் என்றால், ஜராசந்தனினுடைய அற்புதமான ஆயுதங்களால் 300 வருடங்களுக்கு ஜராசந்தனை நாம் நம்முடைய அற்புதமான ஆயுதங்களை கொண்டு ஜராசந்தனை 300 வருடங்களுக்கு தாக்கினோம் என்றாலும் அவனுக்கு எந்த ஒரு காயத்தையும் கூட நம்மால் ஏற்படுத்த முடியாது என்பதை நாங்கள் ஆலோசனையின் மூலம் ஒரு முடிவுக்கு வந்தோம். மேலும்
அவனுடைய நண்பனான ஹம்ச அண்ட் டிம்பக அவர்களையும் எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். இவ்வாறு ஜராசந்தனை வெல்ல உலகிலும் எவனுமே கிடையாது. இது எங்கள் கருத்து மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மன்னர்களும் அப்படித்தான் நினைத்தார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு? பலராமன் ஹம்சனுடன் 18 நாள் போர் புரிந்து ஹம்சனை வீழ்த்தி விட்டான். ஆனால் ஹம்சன் கொல்லப்பட்டான் என்று மக்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இந்த கதையை கேட்ட டிம்பகன் இனி தன்னால் ஹம்சன் இல்லாமல் வாழ முடியாது என்று எண்ணி யமுனையில் குதித்து தற்கொலை செய்து கொண்டான். டிம்பகன் இறந்த செய்தியை ஹம்சன் கேட்டு டிம்பகன் இல்லாமல் தன்னாலும் வாழ முடியாது என்று எண்ணி ஹம்சனும் அதே யமுனை நதியில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டான். மகிழ்ச்சி நிறைந்த நாங்கள் மதுராவில் வாழத் தொடங்கினோம். பிறகு ஹம்சனின் மனைவியான ஜராசந்தனினுடைய மகள் அவனை தொடர்ந்து தூண்டிவிட்டாள், அப்பாவை தொடர்ந்து தூண்டிவிட்டாள். அதனால் நாங்கள் யாதவர்கள் அனைவரும் முன்பே செய்த ஆலோசனையை நினைவு கூர்ந்தோம். என்ன? எல்லா திவ்ய ஆயுதங்களோட 300 வருஷம் போராடினாலும் ஜராசந்தன் மேலே ஒரு கீறல் கூட போட முடியாது அப்படின்னு. அதனால் நினைவு கூர்ந்து உற்சாகமற்ற கனத்த இதயத்துடன் மதுராவிலிருந்து தப்பிச் சென்றோம். எங்கள் செல்வங்களை சிறு சிறு பாகங்களாக பிரித்து கொண்டு எங்கள் உறவினர்களுடன் ஜராசந்தனுக்கு பயந்து தப்பி ஓடினோம். உறவினர்களுக்கு கொடுத்து தூக்கிண்டு போகிற அளவுக்கு மட்டும் செல்வத்தை எடுத்துன்னு போனாலாம். அதுதான் அதுலேருந்து தான் இவ கொடுத்த சீர்சேனத்தி. தூக்கிண்டு போகிற அளவுக்கு எடுத்துகிட்டு போன செல்வம். சரியா? அதனால் அப்படி எடுத்துக்கொண்டு பயந்து ஓடினோம். ரைவதக்க மலைகளால் அலங்கரிக்கப்பட்ட குஷஸ்தலி என்ற நகரத்தை அடைந்தோம். தேவர்கள் கூட புக முடியாத வகையில் எங்களுடைய கோட்டைகளை அமைத்து கொண்டோம். அதன் உள்ளிருந்து பெண்கள் கூட போர் புரிய முடியும். அப்படி அமைத்திருக்கும் பொழுது அச்சமற்ற யாதவ வீரர்கள் எப்படி போர் புரிவார்கள் என்று சொல்ல வேண்டுமா என்ன? ஒவ்வொரு யோஜனையின் இடையிலும் 100 வளைவுகள், ஒவ்வொன்றிலும் 100 வாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு யோஜனையிலும் 27 வகையான ஆயுதங்களை தாங்கிய வீரர்கள் நிறுத்தியுள்ளோம். எதுக்கு? இதெல்லாம் ஜராசந்தனுக்கு பயந்து. சரியா? ஒவ்வொரு வாயிலும் ஆற்றல் நிறைந்த 18 யாதவ பிரிவுகளை சார்ந்த வீரர்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் குலத்தில் 18,000 சகோதரர்களும் மைத்துனர்களும் இருக்கிறோம். ஆகுகனுக்கு 100 மகன்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஆற்றலில் தேவர்களை போன்றவர். சாருதேஷ்ணன், அப்புறம் அவருடைய சகோதரன் யாரு? சக்கரதேவன், சாத்தியகி, நான், பலராமன், எனக்கு சமமான என்னுடைய மகன் சம்பகா ஆகிய நாங்கள் 7 பேரும் அதிரதர்கள். எங்களை தவிர மேலும் பலர் இருக்கிறார்கள் எங்கள் குலத்தில். கிருதவர்மா, அனாதிருஷ்டி, சமீக, சமிதிஞ்சய, கங்க, சங்க, குந்தி, போஜராஜனின் 2 மகன்கள் ஆகிய 10 பேரும் மகாரதர்கள், பலத்தில் வஜ்ரம் போன்றவர்கள். அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இவாள்லாம் இருந்தும் நாங்கள் ஜராசந்தனை பார்த்து ஓடிடலான்னு முடிவு பண்ணோம். சரியா? அப்போ ஜராசந்தனோட பலம் எப்படி அப்படிங்கிறது கம்யூனிகேட் ஆகுது. ஹே மன்னா, நீங்கள் ஒருவரே, ஆனால் எப்படி பேசுகிறார் பாருங்க உடனே. ஹே மன்னா, நீங்கள் ஒருவரே சக்கரவர்த்தியாகும் தகுதியை படைத்தவர். ஆனால் ஜராசந்தன் உயிரோடு உள்ளவரை உம்மால் ராஜசூய வேள்வியை செய்ய இயலாது. இதுவே என் தீர்மானம். சிங்கமானது தன்னால் கொல்லப்படும் பெரிய யானைகளின் சடலங்களை எப்படி ஒரு குகைக்குள் அடைத்து வைக்குமோ, அதே போல் மகத தலைநகரான கிரிவ்ரஜ என்ற நகரத்தில் ஒரு மலை கோட்டையில் பல எண்ணிலடங்கா ஏகாதிபதிகளை ஜராசந்தன் அடைத்து வைத்திருக்கிறான். தான் செய்யும் பெரும் வேள்வியில் 100 ஏகாதிபதிகளை காணிக்கையாக அழிக்க விரும்பி அவன் நோன்பு நோற்று வருகிறான். நரபலி. அதுவும் யாரு? 100 பெரிய பெரிய ராஜாவை.
சரியா? இப்படிப்பட்ட ஜராசந்தனை கண்டு பயம் கொண்ட காரணத்தினால்தான் நாங்கள் முன்பு மதுராவை விட்டு துவாரகாய்க்கு தப்பி ஓடினோம். மன்னா, நீங்கள் இவ்வேள்வியை செய்ய விரும்பினால் ஜராசந்தனால் அடைத்து வைக்கப்படும் மன்னர்களை விடுவிக்கவும் அவனை கொல்லவும் வேண்டும். இல்லை என்றால் உமது காரியத்தை ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது. ராஜசூயம் உம்மால் செய்யப்பட வேண்டுமானால் அதை நீங்கள் இவ்வழியில் செய்ய வேண்டுமே இன்றி வேறு வழியில் முடியாது. ஏனென்றால் ராஜசூயம் என்றால் தர்மம் அழிக்கப்பட வேண்டுமே, இல்லையா? சாரி, அதர்மம் அழிக்கப்பட வேண்டுமே, தர்மம் ஸ்தாபனம் செய்ய வேண்டுமே. ஆக ஜராசந்தனை கொல்லும் வழியை மட்டும் நீங்கள் யோசியுங்கள். அதற்கு பிறகு மற்ற மன்னர்கள் அனைவரும் உம்மால் வெல்லப்படுவார்கள். பிரதமம் அல்ல நியாயான பேரு. யாரு பாக்ஸிங் சாம்பியன் ஆகணும் அப்படின்னாக்கா, யார் இன்னைக்கு வேர்ல்ட் சாம்பியனோ அவரை கொன்னா, வேண்டாம், அவரை தோக்கடிச்சா, சாரி யுத்தத்தோட மூட்ல இருந்தேன், அவரை தோக்கடிச்சோம் அப்படின்னாக்க அப்போ அவர் தான் பாக்ஸிங் சாம்பியன், இல்லையா? அதனால இப்ப மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக தன்னை நிறுவிக்கொண்டவன் யார்? ஜராசந்தன். ஜராசந்தனை நீங்கள் கொன்று வென்று விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் மன்னர்களுக்கெல்லாம் மன்னன். அதனால ஹே ராஜன், இதி ஏஷா மே மதி, இதுவே என்னுடைய கருத்து. யதாவா மன்யசே ஸ்வயம் நிச்சித்ய, நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுபடி செய்யுங்கள், அதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னார் கிருஷ்ணர். அதாவது கிருஷ்ணர் ஓடி போனார் அப்படின்னு சொல்ற இந்த பார்ட்டெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, இட் இஸ் அ டெலிபரேட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் கிருஷ்ணா. அதாவது கம்சன் வந்ததுக்கப்புறம் ஜராசந்தனினுடைய இதுக்கு முன்னாடி கம்சன் வரும்போது, கம்சனுடைய வதத்துக்கு அப்புறம் கிருஷ்ணர் கம்சனை அழித்ததற்கப்புறம் ஜராசந்தனுடைய டார்கெட் யாரு அப்படின்னா கிருஷ்ணன் தான் டார்கெட். அண்ட் மதுராவை ஜராசந்தன் 17 முறை அடித்துள்ளான்னு புராணங்கள் சொல்றது. இது மகாபாரதத்தில் வரல, புராணங்கள்ல இந்த விவரம் இருக்கு. 17 முறை அட்டாக் பண்ணியிருக்கான் மதுராவை. ஒவ்வொரு தடவையும் கிருஷ்ணரும் பலராமரும் ஜராசந்தனினுடைய ஆர்மியை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கா ஜராசந்தனை தப்பிக்க விட்டா. சரியா? ஏன் எஸ்கேப் பண்ண விட்டா அப்படின்னாக்க, பின்னாடி பீமன் ஜராசந்தனை கொல்ல வேண்டும். ஏன்னா பீமனோட க்ளோரி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அண்ட் ராஜசூய யஜ்ஞத்தில் பீமனுடைய கான்ட்ரிபியூஷன், பீமனோட ஹீரோயிசம் அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அது மட்டும் இல்லை, அப்போதான் யுதிஷ்டிரருக்கு ராஜசூய யஜ்ஞம் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, யார் ஒருத்தர் பகவானிடத்தில் பரிபூர்ண பக்தியை கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் கொண்டிருக்கிறார்களோ, பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய பக்தர்களை தர்மத்தை உத்தாரணம் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டா செயல்பட வைப்பார். இது எல்லாமே பகவானினுடைய அந்த, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் கொடுக்கறது இல்லை, தர்மத்தை உத்தாரணம் பண்ணுறதுல ஒவ்வொருத்தரையும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்கிறது. அப்புறம் அந்த ஈவெண்ட் எல்லாத்தையும் எப்படி அரேஞ்ச் பண்ணுற அந்த மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி, மாஸ்டர் பிளான் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு சர்வஜனால தான் முடியும். எப்படி ஒரே ஒரு ஈவெண்ட்டால் பல பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் பகவானால் மட்டுமே நடத்த முடியும். சரி, இப்போ கிருஷ்ணர் இந்த மாதிரி சொல்லிட்டாரா, என்ன நினைக்கிறீர்களோ அதன்படி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரா? உடனே யுதிஷ்டிரருக்கு எப்படி இருக்கும் இந்த கதையை? அதுவும் அதாவது கிருஷ்ணர் தான் தெய்வமாக பகரர் இல்லையா கிருஷ்ணரை. கிருஷ்ணர் வாயால் இப்படி கேட்ட உடனே யுதிஷ்டிரர், ஹே கிருஷ்ணா, உங்களை போல் ஒரு புத்திசாலி கிடையாது. நீங்கள் சொன்ன இந்த விஷயங்களை சத்தியமாக சொல்கிறேன், வேறு யாரும் சொல்லவும் முடியாது. ஒரு அரசன் மாமன்னனாகுவது எளிதல்ல. ஹே விருஷ்ணி குலபூஷணா, முக்தி என்பது சாதாரண ஆசைகளால் அடையப்படுவது இல்லை. மன அமைதியே உயர்ந்த தகுதி என்று நான் கருதுகிறேன். அதுவே நன்மையை தரும். தேர்ஃபோர் இந்த வேள்வியை செய்வதன் மூலம்
அந்த உயர்ந்த நன்மையை நான் அடைய மாட்டேன். சரியா? கிருஷ்ணா, உனது பலம் வாய்ந்த கரமே எனக்கு பாதுகாப்பு. நீயே ஜராசந்தனினுடைய பலத்துக்கு அஞ்சினால் நான் எவ்வாறு அவனுடன் ஒப்பிட்டு கொள்ள முடியும் என்னை? இல்லையா? உடனே அண்ணா இப்படி சொன்னதை கேட்டு பீமனுக்கு அப்படியே பொங்கி எழுந்தான். சொன்னான், கடும் முயற்சியற்ற பலவீனமான ஒரு மன்னன் புத்திசாலியுடன் பகைமை கொண்டால் மலை போன்ற ஒரு எறும்பு புற்று அழிவது போல் அவன் அழிந்து போய்விடுவான். ஆனால் தன் விழிப்புணர்வாலும் கொள்கையாலும் தன்னுடைய விழிப்புணர்வையும் கொள்கையையும் சரியாக பயன்படுத்துவதால் பலவீனமான மன்னர்கள் கூட பலமான மன்னனை வீழ்த்தி நற்பலனை அடைவதையும் நாம் காணத்தானே செய்திருக்கிறோம். கிருஷ்ணனிடம் நீதியும் என்னிடம் பலமும் அர்ஜுனனிடம் வெற்றியும் இருக்கிறது. எப்படி வேள்வியில் 3 அக்னியும் வேள்வியை சித்திக்க வைக்கிறதோ அதுபோல் நாம் மகத மன்னனுக்கு மரணத்தை ஏற்படுத்துவோம், நாங்கள் மூவரும். உடனே கிருஷ்ணர் சொல்றார், புத்தி இல்லாதவன் பிற்காலத்தில் ஏற்படும் விளைவுகளை கருதாமல் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறான். துணிச்சலான மனிதனோ தனது நன்மையின் நோக்கத்தினால் புத்தியற்ற எதிரிகளை பொறுத்து கொள்வதில்லை இவன். யுவனாஸ்வரின் மகன் மாந்தாத்தா என்ற ஒருவன் இருந்தான். எதிரிகளை வென்று பேரரசு பதவியை அவர் அடைந்தார். அதேபோல் கார்த்தவீரிய அர்ஜுனர் அவரும் தன் தவத்தினால் தவ வலிமையால் பேரரசரானார். ஹே மன்னா, மாட்சிமையை விருப்பம் கொண்ட நீங்களோ வெற்றி அதுக்கப்புறம் மக்களை காத்தல், அறம், வளமை, கொள்கை ஆகிய அனைத்து குணங்களிலும் ஒன்றிலும் உங்களுக்கு குறைபாடு இல்லை. 100 குலங்களை சேர்ந்த அவர்கள் அனைவரும் ஜராசந்தனை எதிர்க்க திராணியற்று இருக்கிறார்கள். 100 குலங்களை சேர்ந்த மன்னர்களும் ஜராசந்தனை எதிர்க்க திராணி இல்லாமல் இருக்கிறார்கள். தீயவனாக இருக்கும் அந்த ஜராசந்தன் அம்மன்னர்களின் வழிபாடுகளால் நிறைவடையவில்லை. அப்படியும் அவன் நிறைவடையவில்லை. அதனால் எல்லா மன்னர்களையும் அவன் தாக்கி அவர்களை தனக்கு கப்பம் கட்ட செய்து வருகிறான். பலவீனமான அந்த ஏகாதிபதிகள் அவனுடன் பகைமை கொள்ள எப்படி துணிவார்கள்? அவர்கள் படும் மனவேதனை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். போரில் இறக்கும் ஒரு க்ஷத்ரியன் மதிப்பு மிக்கவனாக கருதப்படுகிறான். ஏன் நாம் அனைவரும் சேர்ந்து ஜராசந்தனை போரில் சந்திக்க கூடாது? ஏற்கனவே 86 மன்னர்கள் அவன் என்ன செய்திருக்கான்? 100ல் 86 பேர் ரெடி பண்ணி வச்சிருக்கான் பலி கொடுக்கறதுக்கு. அந்த இன்னும் பாக்கி 14, அந்த 14க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், சூஸ் பண்ணி பலி கொடுக்கறதுக்காக. அவன் தீய செயல்களை தொடங்குவதற்கு முன்னால் அவனை தடுக்க வேண்டும். ஜராசந்தனை வீழ்த்துபவன் எவனோ நிச்சயமாக அவனே சக்கரவர்த்தி ஆவான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லி முடிச்ச உடனே யுதிஷ்டிரர் ஆரம்பிக்கிறார், ஹே கிருஷ்ணா, மாட்சிமையில் விருப்பம் கொண்டு என் ஆற்றலை மட்டுமே நம்பி என்னால் எப்படி ஜராசந்தனை அழிக்க முடியும்? மாட்சிமைனா சாம்ராஜ்யம், சாம்ராட் ஆகிறதுல விருப்பம் கொண்டு எப்படி என்னால் மட்டும் ஜராசந்தனை அழிக்க முடியும்? ஹே ஜனார்தனா, பீமனையும் அர்ஜுனனையும் என்னுடைய 2 கண்கள் போல் வைத்திருக்கிறேன். உன்னை என்னுடைய மனமாக நினைக்கிறேன். நீ சொல்லேன் கிருஷ்ணா, கண்களையும் மனதையும் இழந்து என்னால் எப்படி வாழ முடியும்? நீங்கள் 3 பேரும் போறேங்கிறீங்களே ஜராசந்தனோட போர் பண்ண, உங்களுக்கு எதாவது ஆயிடுத்துனா நான் அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறான். பயங்கர ஆற்றலை கொண்ட ஜராசந்தனை யமனால் கூட வீழ்த்த முடியாதே. எந்த வகையான ஆற்றலை உன்னால் வெளிப்படுத்த முடியும்? நமக்கு பேரழிவுதான் நேரும் கிருஷ்ணா. ஹே ஜனார்தனா, இந்த காரியத்தை செய்வதிலிருந்து ஒதுங்குவதே நமக்கு நன்மை என்று எனக்கு படுகிறது. எனது இதயம் துயரால் பீடிக்கப்பட்டுள்ளது. ராஜசூயம் அடையவே முடியாத ஒரு சாதனையாகத்தான் தெரிகிறது அப்படின்னு யுதிஷ்டிரர் சொன்ன உடனே
சைலண்ட்டாக இருக்கா. என்ன இவ நாலு பேரும் சைலண்ட்டாக இருக்கா, யுதிஷ்டிரர், அர்ஜுனர், பீமன் அண்ட் கிருஷ்ணர். இவ 4 பேரும் சைலண்ட்டாக இருக்கா அப்படின்னா இப்போ யார் பேசுவா? கமெண்டேட்டர் பேச ஆரம்பிப்பா. வைஷம்பாயனர் சொல்கிறார், அற்புதமான வில்லையும் வற்றாத 2 அம்புரா தூணிகளையும் கபித்வஜத்துடன் கூடிய தேரையும் அற்புதமான சபா மண்டபத்தை அடைந்த அர்ஜுனன் பேசத் தொடங்கினான். எப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். மன்னா, நான் வில்லையும் ஆயுதங்களையும் கணைகளையும் சக்தியையும் கூட்டாளிகளையும் நாடுகளையும் புகழையும் பலத்தையும் அடைந்துள்ளேன். விருப்பப்பட்டாலும் அடைவதற்கு மிக கடினமான விஷயங்கள் இவை. அவைகளை நான் அடைந்துள்ளேன். உண்மையில் ஆற்றலுக்கு ஈடாக எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். ஆற்றலுக்கு பெயர் பெற்ற குலத்தில் நாம் பிறந்து ஆற்றலின்றி இருப்பவர்கள் மதிப்பை இழக்கிறார்கள், மதிப்பற்றவர் ஆகிறார்கள். ஒரு குறிப்பிடத்தகாத குலத்தில் பிறந்தும் ஆனால் ஆற்றலுடன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் மிகவும் மேன்மையானவனாகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் அர்ஜுனன்? க்ஷத்ரிய சர்வசோ ராஜன் யஸ்ய விருத்திர்த்விஷஜ்ஜயே சர்வைர் குணைர் விஹீனோபி வீர்யவான் ஹி தரேத் ரிபூன் அப்படிங்கிறான். அதாவது எதிரிகளை அடக்கி அனைத்திலும் புகழை வளர்த்து கொள்பவன் அனைத்து வகையிலும் அவன்தான் சத்திரியன் என்று சொல்லப்படுகிறான்னு சத்திரியனுக்கு டெஃபினிஷன் கொடுக்கிறான் அர்ஜுனன். அதுக்கப்புறம் சொல்றான், ஜயஸ்ய ஹேது சித்திர்ஹி கர்ம தெய்வம் ச சம்ஸ்ருதம் சம்யுக்தோ ஹி பலை கஷ்சித் பிரமாதான் நோபயுஜ்யதே. என்ன சொல்றான்? 3 விஷயங்கள் இருக்கு மன்னா. கவனத்தை குவித்தல், முயற்சி, அதுக்கப்புறம் விதி எனப்படும் கர்மா. இந்த 3ம் வெற்றியின் 3 அங்கங்களாக இருக்கின்றன. இருப்பினும் ஆற்றலை கொண்டிருப்பவன் இந்த 3 இருந்தும் கவனக்குறைவுடன் இருந்தான் என்றால் அவன் வெற்றி அடைவதற்கு தகுதி இல்லாதவனாகிறான். கவனக்குறைவு இல்லாதவனிடம் பெரும் பலம் கொண்ட எதிரி கூட மரணத்தை சந்திக்கிறான். சில சமயம் பலவீனனையும் அவன் செய்யும் தவறுகள் வீழ்த்திவிடும். பலவானையும் அவன் செய்யும் தவறுகள் வீழ்த்திவிடும். எனவே வெற்றியில் விருப்பம் கொண்ட ஒருவன் கவனக்குறைவையும் அதனால் ஏற்படும் தவறுகளையும் அவன் விலக்கிவிட வேண்டும். நமது வேள்விக்காக ஜராசந்தனை கொல்ல பெரும் முயற்சி செய்து அவனது தீய காரியத்திற்காக சிறையில் வைக்கப்பட்டிருக்கும் மன்னர்களை விடுதலை செய்ய வேண்டும். அதிலேயே நாம் ஈடுபட வேண்டும். அதுவே உயர்ந்த காரியம். அதை தவிர வேறு எதுவுமே உயர்ந்த காரியம் இல்லை. நாம் அந்த காரியத்தை மேற்கொள்ளவில்லை என்றால் உலகம் நம்மை தகுதியற்றவர்களாகவே கருதும். நமக்கு நிச்சயம் தகுதி இருக்கிறது. நாம் ஏன் நம்மை தகுதியற்றவர்களாக கருத வேண்டும்? ஜராசந்தனை வீழ்த்தினால் மாட்சிமைக்கான தகுதி நமதே ஆகும். சாம்ராட் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் நமக்கு தான். அதனால் ஜராசந்தனை எதிர்த்து போரிடலாம் அப்படின்னு உடனே அர்ஜுனன் கிட்டேந்து இந்த விஷயத்தை கேட்ட உடனே கிருஷ்ணர் சொல்றார், பரத குலத்தில் பிறந்தவன், அதிலும் குந்தியின் மகனாக இருப்பவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அர்ஜுனன் சொல்லிவிட்டான் அப்படிங்கிறார். நம்மை மரணம் எப்பொழுதும் வந்தடையும். போரில் விலகுவதால் சாகாவரம் பெறுவார்கள் என்று நான் எங்கும் கேள்விப்பட்டதில்லை. அனைத்து எதிரிகளையும் தாக்குவது மனிதர்களினுடைய கடமையாகிறது. இது எப்பொழுதும் நம்முடைய இதயத்திற்கு நிறைவையே தரும். எதிரிகளை தாக்கி தர்மத்தை நிலைநாட்டுவது என்பது இரு தரப்பும் சமமாக இருந்தால் பலன் என்பது சந்தேகத்திற்கு உட்பட்டதுதான், இல்லை என்று சொல்லவில்லை. நாம் ஏன் நல்ல திட்டத்துடன் எதிரியை நேரடியாக அணுகி அவனை அழிக்கக்கூடாது?
ஜராசந்தனின் அழிவை நான் என் கண்முன் காண்கிறேன். நமது யார் சொல்றாரு? கிருஷ்ணர் சொல்றார். நமது உறவினர்களை காக்கும் பொருட்டு நாம் அவனை கொல்ல வேண்டும், அல்லது அவனால் கொல்லப்பட்டு விண்ணுலகை அடைவோம். உன்னை யுதிஷ்டிரர் சொல்றார், ஜராசந்தன் என்பவன் யார்? உன்னை தீண்டியவன், அதாவது உன்னை தீண்டியும் நெருப்பை தொட்ட பூச்சியை போல் அவன் ஏன் இன்னும் எரிந்து சாகவில்லை? அப்படி என்ன அவனிடம் பலம் உள்ளது அப்படின்னு கேட்கிறான். கிருஷ்ணர் சொல்றார், அவன் ஆற்றல் எப்படிப்பட்டதென்றும் நமக்கு தொடர்ந்து குற்றம் புரிந்தும் அவன் நம்மால் கொல்லப்படாமல் ஏன் காக்கப்படுகிறான் என்பதையும் நான் சொல்கிறேன். மகத மன்னன் பிருஹத்ரதன் என்று பெரும் பலம் வாய்ந்த ஒரு மன்னன் இருந்தான். 3 அக்ஷௌஹிணி சேனையை தன்னுடைய பலமாக கொண்டிருந்தான். அளவிலா ஆற்றல் கொண்டிருந்தான். வேள்விகள் பல செய்து 2வது இந்திரனை போல் பூமியில் வாழ்ந்து வந்தான். புகழால் சூரியனை போலும், பொறுமையாலும் மன்னிக்கும் மனப்பான்மையால் பூமியை போலும், கோபத்தால் யமனை போலும், செல்வத்தால் வைஷ்ரவணனை போலும் அவன் வாழ்ந்து வந்தான். காஷி மன்னனினுடைய அழகிய மகள்களாகிய இரட்டையர்களை அவன் மணந்து கொண்டான். யாருக்கும் யாரை விட அதிக சலுகை கொடுக்க மாட்டேன் என்று அவர்களுடன் பர்சனலாக ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டான். கங்கையாலும் யமுனையாலும் திருப்தியடைந்த சமுத்திரம் போல 2 மனைவியர்களுடன் சுகமாக வாழ்ந்து வந்தான். ஆனால் தன்னுடைய குலத்தை விருத்தி செய்வதற்கு ஒரு மகனை அவன் அடையவில்லை.